ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வேகம் மிகுந்தவர் யார்? இதுதான் தலைப்பு. ஜாதகர்களுக்கு மத்தியில் இருக்கிற குண நலன்களில் ரொம்பவுமே ஒரு ஆக்ரோஷமான செயல்பாடு கொண்டவர்களாக, வேகம் மிகுந்தவர்களாக, எதையும் யோசித்து நிதானமாக செயல்படுத்தும் தன்மை அற்றவர்களாக சிலர் இருப்பாங்க. பல நிலைகளில் இவர்களுடைய வேகம் மற்றவங்களுக்கு சோகமாக முடியும். இவங்களுடைய செயல்பாடுகளே பார்த்திங்கன்னா டாம் டூம் டமில் டுமில்னு இருக்கும். அதில் நிதான போக்கு இருக்குமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரொம்பவுமே குறைவாக இருக்கும். இந்த வேகத்தை தருவதற்குன்னே சில கிரகங்கள் இருக்கு. அது யார், எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் ஒரு ஜாதகர் நிதானத்தை கட்டாயம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். பொதுவாக வேகம் மிகுந்த கிரகங்கள் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 பேர் வருவாங்க. ஒருவர் செவ்வாய். இவர் தான் முதன்மையான வேகம் மிகுந்தவர். ஆக்ரோஷம், கோபம், வேகம், செயல்திறன், எனக்கு இப்போவே உடனே நடந்தாகணும் அப்படிங்கிற வெறித்தன்மை கொண்ட கிரகம் செவ்வாய் தான். அதற்கடுத்து வேகம் மிகுந்த கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன் எடுத்துக்கலாம். சந்திரனுடைய இயல்பே பார்த்திங்கன்னா 2.25 நாளைக்கு மேலே ஒரு ராசியில் இருக்கவே மாட்டார். சட்டு 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 சட்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர். ஸோ இந்த மூட் ஸ்விங் அப்படிங்கிறதும் இந்த சந்திரனுடைய அமைப்பில் இருக்குங்கிறனால இவங்களும் கொஞ்சம் வேகம் மிகுந்தவர்களாகவே இருப்பாங்க. அதற்கு அடுத்தபடியாக வேகமான கிரகம் அப்படின்னா புதனை தான் எடுத்துக்கணும். புதனுக்கும் நிதானத்தன்மை ரொம்ப குறைவாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்தில் இந்த சந்திரன், செவ்வாய், புதன் இவங்க 3 பேரில் யாராவது ஒருவர் ஃபுல் பவரில் இருக்கிறாங்களோ, அதாவது ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த மாதிரியான வலுவோடு இருக்கிறாங்களோ, இவர்கள் சற்று வேகம் மிகுந்தவர்களாக தான் இருப்பாங்க. மற்றவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க செஞ்சு முடிச்சுடுவாங்க. அந்த செயல்னால லாபம் இருக்கா, இதை செய்யலாமா, இந்த நிதானம் நமக்கு அவசியம் வேண்டுமா அப்படின்னெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல கையை நீட்டுறது இவங்கள தான் இருப்பாங்க. கைகலப்புக்கு அஞ்சவே மாட்டாங்க. கடும் சொற்களால் மற்றவர்களை தாக்குவதிலும் கொஞ்சம் கூட குறை இருக்காது. ரொம்பவுமே செயல்திறன் மிக்க, துடிப்பு மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. இவங்களோட முடிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சட்டு சட்டு சட்டுன்னு மாறிட்டே இருக்கும். இந்த மாற்றம் தரக்கூடிய முடிவுகளின் இயல்புனாலேயே மற்றவர்களுடைய வேகமாக முன்னேறி போகிறது மாதிரி ஒரு சூழ்நிலை, மாய தோற்றம் இருந்தாலும் கூட சடனாக இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் சந்திப்பாங்க. ஏன்னா எல்லா முடிவும் ஒரே மாதிரி நல்ல முடிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? தவறான முடிவுகளையும் நிறைய நேரத்தில் எடுத்துடுவாங்க. இந்த முடிவுகள்ங்கிறது ஏதோ சினிமாவுக்கு போகிறதுக்கும் சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறதுக்கும் மாதிரியான முடிவுகள் இல்லை. வாழ்வியல் சம்மந்தப்பட்ட முடிவுகளையே சடனாக எடுப்பாங்க. ஒரு டைவர்ஸ் வாங்கிறத கூட முன்பின் யோசிக்காமல் உடனே பண்ணி ஆகணும் அப்படிம்பாங்க. ஒருத்தரை தாக்குறது, ஒருத்தரை விட்டு பிரியறது, ஒரு வேலையை உதறி தள்ளுறது, ஒரு பிஸ்னஸை டோட்டலாக இழுத்து மூடிடுறது, அல்லது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுல ரொம்ப வேகம் காட்டுறது, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுல ரொம்ப வேகம் காட்டுறது, ஒரு திருமணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப வேகம் காட்டுறதுன்னு எல்லா விதத்துலேயும் வேகம் வேகம் வேகம்னு இருந்துட்டு. இந்த வேகம் நிறைய நிலைகளில் இவருக்கு ஒரு த்ரில்லை கொடுக்கும். சமீபத்தில் கூட ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், அடிக்கடி எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு நியூஸு. ஒரு நல்ல படித்த, நல்ல அந்தஸ்தில் உள்ள, மிக சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு விலை உயர்ந்த ஒரு காரில் போய்கிட்டு இருக்கும்போதே அதீதமான வேகத்தில் போனால் நம்ம 3 பேரும் செத்துருவோம்னு சொல்ல, அடுத்த ஒரு 10 செகண்டில் அது ஆக்சிடென்ட் ஆகி அந்த 3 பேருமே இறந்து போன ஒரு சோக கதையை நம்ம நாளிதழ்களில், சோசியல் மீடியாலெல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் அந்த வேகம், அதீத வேகம். இது இவர்களுக்கு மட்டுமே ஆபத்தான்னு கேட்டால் இல்லை, இவங்க கூட பிரயாணம் பண்ணுறவங்களுக்கும் ஆபத்தாயிடும். ப்ளஸ் இவங்க எடுக்கிற முடிவுகள்னால வாழ்க்கையே தலைகுப்புற மாறி போயிடக்கூடிய விதிகளும் பல நிலைகளில் உண்டாகும். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறு இழைக்கும் போது அந்த தவறுக்கான தண்டனைங்கிறது ரொம்ப லாங் பீரியடாக இருக்கும். இப்போ ஒரு வெட்டு குத்து தகராறு, ஒரு அட்டெம்ப்ட் ஆஃப் மர்டர் ஒருத்தர் மேலே செஞ்சிடுறாங்க வேகத்தின் விளைவாக. அதுக்கு தண்டனை பார்த்திங்கன்னா 8 வருஷம் 10 வருஷம் ஜெயிலிருந்து கழி தின்னுட்டு திரும்பி வர மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இந்த வேகம் நிறைய நேரங்களில் சோகம். நம்ம பழமொழிகள்லேயும் சொல்லி வச்சுருக்காங்களே, வேகம் என்பது விவேகம் அல்ல அப்படி. செயல்திறன்கள் இருக்கிற வேகமே இந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும்.
அதே மாதிரி ரோட்டில் வண்டி வாகனத்தை சீர விடுறது, பறக்கிறது, இதெல்லாமும் இந்த கிரகத்தினுடைய தன்மை தான். உங்கள் லக்னத்தில் செவ்வாய் வலுவாக உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். இது யாராருக்கு ஏற்படும்? மேச லக்னக்காரங்களுக்கு ஏற்படும், விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஏற்படும், மகர லக்னக்காரங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த 3 லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் லக்னத்திலே ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சங்கிற வலிமையை பெறுவார். ஸோ இந்த 3 லக்னக்காரங்களுக்கும் நேச்சுராகவே ஏற்படும். அதே மாதிரி தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு, சிம்ம லக்ன ஜாதகர்களுக்கு, மீன லக்ன ஜாதகர்களுக்கு லக்னத்தோடு செவ்வாய் உட்கார்ந்தாருனாலும் வேகமாக தான் இருப்பாங்க. அதுலேயும் தனுசும் சிம்மமும் பொறி பறக்கும். மீனம் கூட கொஞ்சம் நிதானிச்சிடும். ஏன் அப்படின்னா இது 2 நெருப்பு லக்னங்கள். ஏற்கனவே செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், அதாவது நெருப்பு குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எரிமலையிலிருந்து வழிந்து ஓடுற குழம்பு தான் செவ்வாய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஏற்கனவே நெருப்பு லக்னம், இதில் லக்னத்திலே செவ்வாய் இந்த இடத்துல 2 பேருக்கும் அவர் மித்திரர் வேற, ஹையஸ்ட் தூண்டி விடுவார். ஸோ செவ்வாய் மட்டும் இங்கே தனித்து இருக்கும்போது செயற்கரிய செயல்கள் செய்கிறேங்கிற பேரில் இவங்க அவசரமாக வாழ்க்கையில் நிறைய முடிவுகளை குளறுபடியாக எடுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டாகும். ஏதோ ஒரு 10% 20% இவங்களோட முடிவுகளால் இவங்களுக்கு நல்லது நடக்கலாம். ஒரு 10% நல்லது இருக்கும். மற்றவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பான், முடிவு எடுத்து போயிடுவார் முன்னாடிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா நேரமும் வேகம் வெற்றியை தந்துவிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த வேகம் வெற்றியை கொடுக்கணும்னா அங்கே ஒரு இயற்கை சுபரோட தொடர்பு இருக்கணும். இப்போ உங்களுக்கு செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருக்கார், கூட தனுசுலேருந்து குரு பார்க்குறாரு, ரிஷபத்தில் துலாத்திலேருந்து சுக்கிரன் பார்க்குறாரு. அற்புதம். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் வெகு சிறப்பானதாக இருக்கும். அந்த முடிவு உங்களுக்கு மற்றவங்களை விட ஒரு படி முன்னாடின்னு கொண்டுட்டு போகும். அதே செவ்வாய் மேசத்தில் ஆட்சியாக இருக்கார், கும்பத்திலேருந்து சனி 3ஆம் பார்வையாக பார்த்துட்ருக்காரு, ஆட்சி பெற்ற சனி படுத்தி எடுத்துடும். ஸோ இங்கே வேகம் எப்படி நன்மையாக அல்லது தீமையாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். லக்ன அசுபராக இருந்து செவ்வாய் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இவங்களுடைய வேகம் மோஸ்ட்லி தவறான முடிவுகளுக்கு கொண்டுட்டு போகும். உதாரணமாக கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் கெட்டவர், லக்னத்திலே உட்காந்துட்டு இருக்கார், தப்பாக வாழ்க்கையில் முடிவு எடுப்பாங்க. அதுவும் வேகமாக எடுப்பாங்க. அதான் கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும்னு சொல்கிறதோட சூட்சம். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்திலே உட்காரும்போது பார்த்திங்கன்னா மோசமான விளைவுகள், முடிவுகளை இவங்களே தேடி போய் எடுப்பாங்க. அதுவும் பண விஷயம், கடன் விஷயத்தில் தவறான முடிவுகள் எடுப்பாங்க. ரொம்ப பெரிய நிறுவனத்தில் கடனை வாங்கியிருப்பாங்க, ஏதோ ஒரு டியூ கட்டாமல் விட்டுருவாங்க. அவங்க ஃபோன் பண்ணி கேட்டால் தெரிஞ்சதை பாரு, கட்ட முடியாது அப்படின்னு வாய்ச்சாவடால் அடிச்சிருவாங்க. அவன் லீகலாக போட்டு உள்ளே தூக்கி வச்சுருவான். இந்த வாய்ச்சாவடால் அடிக்காமல் பதில் சொல்லியிருந்தா கூட தப்பிச்சு வந்துடுவான். ஸோ செவ்வாய் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சுபகிரகங்களின் பார்வை இணைவு இருந்துருச்சுன்னா பெரும் பிரச்சனை இல்லைன்னு எடுத்துக்கணும். ரிஷப லக்னத்துக்கு அதே கதை தான், துலா லக்னத்துக்கு அதே கதை தான். 7ஆம் இடம் சம்மந்தப்பட்டவர் லக்னத்தில் உட்காரும்போது திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகளை வேகமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு வருத்தப்படுற விதியை தருவார். பட் இது ரெண்டுமே ஒரு இயற்கை சுபரோட வீடாகவும் செவ்வாய் இந்த 2 லக்னக்காரங்களுக்கும் கடும் பகைவர் இல்லைங்கிற நிலையிலங்கிறனால பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி போயிடும். இதே மாதிரி தான் சந்திரன் ஜாதகத்தில் லக்னத்தோடு தொடர்பு கொண்டு வளர்பிறை சந்திரனாக கிட்டத்தட்ட பௌர்ணமி கிட்ட வந்துட்ட சந்திரனாக இருந்தார்னா அதே வேகம், செயல்திறன் இருந்துக்கிட்டே இருக்கும். வேகமான செயல்பாடு, அதனால் ஏற்படுற தவறான முடிவுகளை சந்திக்க வேண்டி வரும். ஆனால் அதே நேரத்தில் அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு இயற்கை சுபர் வீடாக இருந்து ப்ளஸ் அவரை சுபகிரகங்கள் தொடர்பு கொண்டுருச்சுன்னா நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் வேகமாக செயல்பட்டு அதன் மூலம் வாழ்வியலில் வெற்றி பெறும் சூட்சுமம் கொண்டவங்களாக இருப்பீங்க. இப்போ ஒரு ரிஷப லக்னத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார், நல்ல விஷயம். மேச லக்னத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார், இங்கே ஒரு சுபரின் தொடர்பு வேணும். மிதுன லக்னத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கார், ஓகே பரவாயில்ல. கடக லக்னத்திலே சந்திரன் பவர்ஃபுல்லாக பௌர்ணமிக்கு நிகராக இருக்கார், சிறப்பு. சிம்ம லக்னத்தில் சந்திரன் விரையாதிபதி பவர்ஃபுல்லாக உட்காரார், இங்கே ஒரு சுபரின் தொடர்பு வேணும், இல்லைன்னா கண்ணா பின்னான்னு விரயம் பண்ணிவிடுவாங்க. கன்னி லக்னத்துக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரனா பௌர்ணமிக்கு நிகரான ஒளியோடு இருக்கார், நல்ல விஷயம்தான். துலா லக்னத்தில் உட்கார்றார், வளர்பிறை. இதில் 10ஆம் அதிபதிங்கிற முறையில் இவர் உட்காரும்போது தொழில் சார்ந்த வேகம் இருக்கும். விருச்சிக லக்னம் இவர் நீச்சம். ஸோ தவறான முடிவுகளை வேகமாக எடுக்கிறது, அவர் பாதகாதிபதியும் வேறு. தனுசுக்கு அட்டமாதிபதி லக்னத்தில் வலுப்பற்று இருக்கிறாங்க கூட, வெளியூர் வெளிதேசம் மாதிரியான விஷயங்கள், சில தவறான தொடர்புகளை வேகமாக எடுத்துறது இருக்கும். இங்கேயும் சுபரின் தொடர்பு வேணும். மகர லக்னம் 7ஆம் இடத்தை பார்த்துட்டே இருப்பார், திருமணம் சார்ந்த விஷயங்களில் அவசரமான முடிவுகள் எடுக்க தூண்டுவார். கும்ப லக்னம் அதே மாதிரியான வேலை, கடன் சார்ந்த விஷயங்களை அவசரமாக எடுக்கிறது தூண்டுவார். மீன லக்னம் 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்களில்
முறை தவறிய விஷயங்கள் சிலதை அவசரமாக எடுக்க தூண்டுவார். இங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு கடிவாளம்ங்கிறது இருக்கும். எல்லா நிலைகளிலும் வேகம் சிறப்பை தர்றதில்லைங்க. அதில் குறிப்பாக செவ்வாய் தர்ற வேகம் கொலை செய்யக்கூட தூண்டி விட்டுரும். சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் செய்ய தூண்டிடும். இந்த உணர்ச்சி கொந்தளிப்புலேயே எப்பவுமே இருப்பாங்க. இந்த உணர்ச்சி கொந்தளிப்புலேயே இருக்கிறதுனாலே அவங்க ரத்தம் சூடேறி போய் ரத்தம் சூடேறி பித்தம் தலைக்கேறின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் இந்த செவ்வாய் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளும் போது. சந்திரன் உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் தான். இவங்களும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கும். இதே மாதிரி தான் புதன் லக்னத்தில் இருக்கும்போது திக்பலம் அடைவார். லக்னத்தில் புதன் இருக்கும்போது அவருக்கு ஒரு கடிவாளம் கட்டாயம் அவசியம். லக்ன சுபர்கள் யாராவது கூட இருக்கணும். தனிச்சு புதன் மட்டுமே லக்னத்தில் இருக்கும்போது இவர்களும் அறிவுசார் விஷயங்களில் வேகமாக முடிவெடுக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஜாமீன் போடுறதா இருக்கட்டும், ஒருத்தர் கடன் வாங்குறதா இருக்கட்டும், திடீர்னு தோன்றக்கூடிய தொடர்புகள்லாம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரியான முடிவெல்லாம் புதன் எடுக்க வைப்பார். ஏன்னா புதனுக்கு அந்த 3, 6ஆம் இடத்து சம்பந்தம் இருக்கிறதுனால கடன் வாங்குறதுல நிதானம் இருக்காது, தொடர்புகளில் நிதானம் இருக்காது. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். தொடர்புகளில் நிதானம் இல்லாமல் போயிடுச்சுன்னா கஜா முஜான்னு என்னமாவது பண்ணிவிடுவோம். ஒரு ரயிலில் போகிறோம், ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் பழக்கமாகறாங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது, அதெல்லாம் அப்படியே முழுசாக நம்பிக்கிட்டு களத்தில் குதிச்சிருவாங்க. நிறைய பேப்பர்லாம் நியூஸ் படிப்போம். 12ஆம் வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவி இன்ஸ்டாகிராம் பழக்கத்தினால் வீட்டை விட்டு வெளியேறினார். காதலனுடன் முகம் தெரியாத காதலனை தேடி சென்னை சென்றார், கோயம்புத்தூர் சென்றார்னால வருது இல்லைங்களா. இதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பு. அந்த புதன் அவரும் வேகத்தை சம்பந்தம் இல்லாமல் கொடுத்து நெகட்டிவ் தரக்கூடியது. பாசிட்டிவான வேகமும் புதன்கிட்ட உண்டு. நல்ல சுவர்களுடைய தொடர்பு இருக்கும்போது மற்றவங்களை காட்டிலும் ஒருபடி முன்னாடி நிற்பான். நேச்சராகவே புதனுக்கு முந்திரி கொட்டத்தனம்னு ஒரு பேரும் உண்டு. மற்றவர்களை விட தான் பளிச்சுன்னு தெரியணும், என்னை தான் எல்லாரும் பாராட்டணும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் முன்னாடி இருக்கணுங்கிற எண்ணத்தை தூண்டிவிடக்கூடிய கிரகம் புதன். நுனிப்புள் மேய்பவர்களை உருவாக்குறது புதன். ஆழமாக எதையுமே செய்ய மாட்டாங்க, அரையும் குறையுமே செஞ்சுவிட்டே உடனே தபால்னு களத்தில் குதிச்சுக்கிட்டு பண்ணுவாங்க. நீச்சலே கற்றுக்காமலே கிணத்துக்குள்ளே குதிக்கிற அதி புத்திசாலிகள் புதனுடைய வேகத்தினால வர்றது தான். வண்டி ஓட்ட தெரியாமலே காரை எடுத்துகிட்டு மூவ் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது. ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே அதை அனுபவ ரீதியாக பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டி விடுற கிரகம் புதன். பொதுவாக நிதானம் வாழ்க்கையில் அவசியம், எல்லாருக்குமே தேவை. வேகம் உங்களுக்கு 25% வெற்றியை கொடுத்தாலும் பாக்கி 75% மக்கள் இந்த வேகத்தினால வருத்தத்தையும் வேதனையும் விபத்துகளையும் கண்டங்களையும் உயிர் உறவுகளை இழக்கும் சூழல்களையும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு அதனால் வருத்தப்பட வேண்டிய விஷயங்களையும் தான் கற்றுக்கிறாங்க. அதனால் வேகத்தை குறைத்து கொள்ளுதல் நன்று. உங்கள் ஜாதகத்தில் இந்த புதன் சந்திரன் செவ்வாயின் தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.